கொட்டடி மரணங்கள், குடியாட்சியின் அவமானங்கள், ஜனநாயகத்தின் அவலங்கள். சிறையில் ஒருவர் உயிர் போவது என்பது அந்த நாட்டில் ஜனநாயகத்தின் உயிர் நசுக்கப்படுவதற்கு சமம். ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு என்பது ஒரு கொட்டடி வழக்கு. சிறை கொட்டடியிலே உயிர் சிதைக்கப்பட்ட அவர்கள் குடும்பத்தினர் இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மரணங்களுக்கு நீதி கேட்டு அலைகிறார்கள். பொதுவாக மாவட்ட காவல்துறை, அதன் பின்பு சிபிசிஐடி, அடுத்து சிபிஐ என 3 புலனாய்வு அமைப்புகள் மாறி மாறி விசாரித்த பின்னும் 3 ஆண்டுகள் கடந்து 4ஆம் ஆண்டு வரப்போகின்ற இந்த நிலையிலும் அவர்களுக்கான நியாய தீர்ப்பு வரவில்லை என்பது கொஞ்சம் கவலைக்குரியதாக இருக்கிறது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆதார ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்ற இதை போன்ற சிறை மரணங்களுக்கு விரைவிலே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். தாமதமான நீதி தள்ளப்பட்ட நீதி. விரைவில் கிடைக்கின்ற நீதி மக்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்துகின்ற நீதியாக இருக்கும். இந்த 4ஆம் ஆண்டு நினைவின் நாளை ஒட்டியாவது மதுரை உயர் நீதிமன்ற கிளை கூறியது போல, கடந்த மாதம் சொன்னது போல 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னது போல விரைந்து தீர்ப்பு வர வேண்டும். அந்த தீர்ப்பு இனி யாரையும் சிறையிலே கொடுமைப்படுத்த மாட்டோம், சிறை மரணங்கள் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை அறிவுறுத்துவதாக காவல்துறையினருக்கும் அரசுக்கும் பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் அவரது குடும்பத்தினருக்கும் அவருக்காக போராடிய எங்களுக்குமான கோரிக்கை.